என்எல்சி தொழிற்சங்கங்களுடன் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. வேலை நிறுத்தத்தால் 337 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. என்எல்சியின் 5% பங்குகளை விற்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தி 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினர். தொழிலாளர்களின் போராட்டத்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்காததால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொழிற்சங்கங்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர புதுச்சேரி உதவி தொழிலாளர் ஆணையர் சிவராஜ் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஐஎன்டியூசி, தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 13 தொழிற்சங்க பிரதிநிதிகளும் நிர்வாகத்தின் தரப்பில் பொது மேலாளர் மகேஸ்வர், துணை பொது மேலாளர் திருக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது ஆணையர் சிவராஜன் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் பங்குகளை விற்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட்டால் மட்டுமே போராட்டத்தை திரும்ப பெறுவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். இதனால் பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படாமல் தோல்வியடைந்தது. சமரச அதிகாரி ஏஎல்சி அவர்கள் எங்களிடத்திலே வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுங்கள் என்று. எங்களால் கண்டிப்பாக நாங்கள் மத்திய அரசாங்கம் 5% பங்குகளை வாபஸ் பெறுகிற வரையில் எங்களால் அப்படி ஒரு வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். போராட்டத்தை தீவிரப்படுத்த தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ள நிலையில் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று கருதப்படுகிறது. தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் 337 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்எல்சி அனல் மின் நிலையத்தின் மொத்த உற்பத்தி திறன் 2490 மெகாவாட் என்பது குறிப்பிடத்தக்கது.